ஷம்ஷிதா முஸ்தஃபா அந்த அம்மா வந்து பஸ்ஸில் போகிறாங்க. பஸ்ஸில் வந்து ஒருத்தர் இடிக்கிறாரு அப்படின்ட்டு இவங்க ஸ்டிக்கு வச்சு எடுக்கிறாங்க. அது அதில் பல்வேறு முரண்பட்ட கருத்துக்கள்லாம் வருது. இவங்க அந்த அதாவது ஒருத்தர் இடிக்கிறான்னா நம்ம நகர்ந்து போகிறது தான் பார்ப்போம். அவனை இடிக்க விட்டு ஸ்டிக் இது வீடியோ எடுத்து போடுறது முழுக்க முழுக்க ரீல்ஸ்க்காக எடுக்கப்பட்டது அப்படின்னு. பொதுவாக பெண்கள் பேருந்துகளில், ரயில்களில், பஸ் ஸ்டாப்பில், நடக்கிற இடங்களில், மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையுமே இந்த சீண்டலுக்கு ஆளாவாங்க. அது என்ன தான் தெரில. அது லைட்டாக உரசிட்டு போகிறதுல வருது, உரசிட்டு நிற்கிறது, இடிக்கிறது, இன்னும் மலாப்ஸ் பண்ணுறதுலேருந்து பல வேலைகளில் அவன் அந்த வேலையெல்லாம் பண்ணுறான். தினம் தினம் வேலைக்கு போகும் பெண்கள் இந்த தொல்லையை அனுபவிக்க தான் செய்கிறாங்க. நைட்டில் தனியாக பஸ் ஸ்டாண்டில் தான் நின்றுருந்தா கிட்ட வந்து வரீங்களான்னு கேட்குறது முதற்கொண்டு நடக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். பல பெண்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது. வாங்க பைக்கில் போகலான்னு கூப்பிட்றது. இன்னும் சொல்லலாம் முடியாது, அந்தளவுக்குலாம் இருக்குது. மனநோயாளிகள் ப்ளஸ் வக்கரம் பிடிச்சவங்க இதெல்லாம். அப்போ இந்த மாதிரி தொல்லைகளை ஒவ்வொரு நாளும் பெண்கள் அனுபவிச்சுட்டு ஒரு பார்ட்டுனா, இந்த மாதிரி லிஸ்ட்டுங்க ஒரு பார்ட்டு. ரீல்ஸ் எடுக்கிறன்ற போர்வையில் கண்டதை எடுக்கிறதுன்றது. அப்போது பஸ்ஸுக்குள்ளே போகிறீங்க, நிற்கிறீங்க, அந்த ஆளுக்கு பின்னாடி நிற்கிறீங்க. இன்னும் நகரலாம், ஏகப்பட்ட இடம் இருக்குது, இது பண்ணலாம். அந்த மாதிரி நோக்கம் இந்த விஷயத்தை எடுத்து அதை அப்புறமா மறுநாள் அதை நியாயப்படுத்தி பேசுகிறாங்க. தற்கொலை பண்ணிட்ட பிறகும் நான் எடுத்தது இப்படி தான் அப்படி தான் நியாயப்படுத்திலாம் பேசுகிறேன் அந்த அம்மா. கிட்டத்தட்ட இந்த மாதிரி ரீல்ஸ்னால் பாதிக்கப்பட்டதுன்னு இருக்குல்ல. இப்போ பொதுவாக பெண்களுக்கான நியாயத்தை கேட்குறது ஒரு வகை, இது வந்து இன்னொரு வகை. இது அந்த போர்வையை பயன்படுத்திட்டு இருக்கிற கும்பல் இருக்குல்ல, அதை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. கேட்டால் நாங்கள் பெண்ணியம்னு பேசுவாங்க. பெண்ணியம் என்பது பெண்களுடைய பிரச்சனைக்காக நிற்பது, பெண்கள் துணிஞ்சு நிற்பது, ஆணுக்கு நிகராக போராடுவது, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஆணாதிக்கத்துக்கு எதிராக போராடுறதெல்லாம் நீங்கள் ஓகே. அதுக்கு மற்றவர்களும் கூட நிற்கணுன்றது மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இதை நான் பயன்படுத்தி கொண்டு நான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவேன் அப்படின்றது, இதை தான் எங்களுடைய சுதந்திரம், எங்களுடைய இது. அதை வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கக்கூட முடியாது. ஆணாதிக்கவாதி ஆகிடுவாங்க.